ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா துறைகளையும் பங்களிப்பு செய்து, அதனுடைய ஒரு தொடர்ச்சியா நேத்து ஏஐ ரிசர்ச் பேப்பர் ஒண்ணு படிச்சேன். அத உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். இந்த பேப்பர படிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு சுமார் 2 மணி நேரம் ஆச்சு. இந்த ரிசர்ச்சினுடைய டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீஸ்ட்ரோக் டைனமிக்ஸ் அகெயின்ஸ்ட் அகாடமிக் டிஸ்ஹானஸ்டி இன் த ஏஜ் ஆஃப் எல்எல்எம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கண்டுபிடிப்பு என்ன சொல்ல வருதுன்னா, இன்றைய காலகட்டத்தில ஆன்லைன் எஜுகேஷன் அதிகமாயிருச்சு. ஸோ ஆன்லைன் வழியா நம்ம கோர்ஸ் பண்றோம். அவங்க ஆன்லைன் அசைன்மென்ட் லிங்க் நமக்கு அனுப்புறாங்க. நம்ம அத டைப் பண்ணி சப்மிட் பண்றோம். ஸோ இப்படி டைப் பண்ணி சப்மிட் பண்ணும்போது, இங்க ஒரு சீட்டிங் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அந்த ஆன்லைன் அசைன்மென்ட்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு, பக்கத்துல இன்னொரு ஜெமினி, ChatGPT உள்ளிட்ட எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், ஏஐ மாடல்ஸ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுல அந்த கேள்விகள கேட்டுட்டு, அந்த கேள்விகளுக்கான பதில அங்கேருந்து நம்ம டைப் பண்ணி சப்மிட் பண்ணி அனுப்புறோம். ஸோ இது ஒரு வகையான சீட்டிங். இந்த சீட்டிங்க கண்டுபிடிக்கிறது தான் இந்த ரிசர்ச் பேப்பர். இந்த ரிசர்ச் பேப்பர் எப்படி இந்த சீட்டிங்க கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மலா ஒருத்தரு கீபோர்ட டைப் பண்றதுக்கும், அவர் யோசிச்சு டைப் பண்றதுக்கும், சொந்த ஆன்ஸர கீபோர்ட்ல டைப் பண்றதுக்கும், ஏஐ மாடல் ChatGPT, ஜெமினி உள்ளிட்ட ஏஐ மாடல்ஸ பார்த்து டைப் பண்றதுக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. அந்த பேட்டர்ன், அந்த ரிதம் சேஞ்ச் ஆகுது. ஒரு கீய எவ்வளோ நேரம் நீங்க பிரஸ் பண்றீங்க? ஒரு கீலேருந்து ஃபிங்கர ரிலீஸ் பண்ணி அடுத்த கீக்கு ஃபிங்கர கொண்டு போறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? இந்த மாதிரி விஷயங்கள் ஓவராலாவே சேஞ்ச் ஆகுது. அதாவது ஓனா டைப் பண்றதுக்கும், ஏஐல உள்ள கன்டென்ட்ட பார்த்து டைப் பண்றதுக்கு இடையில அந்த பேட்டர்ன், ரிதம் சேஞ்ச் ஆகுது. இந்த பேட்டர்ன், ரிதம கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஏஐ மாடல், இந்த ரிசர்ச் பேப்பர். ஸோ கூடுதலா இதுல ஒரு அம்சம் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சீட் பண்றதும் ஏஐ வச்சு தான். தப்பு பண்றதும் ஆன்லைன் அசைன்மென்ட் சப்மிட் பண்றதுக்கு நம்ம ChatGPT பார்த்து சப்மிட் பண்றோம். அப்போ சீட் பண்றதுக்கு, தப்பு பண்றதுக்கும் ஏஐ தான் யூஸ் பண்றோம். அந்த தப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும், அந்த தப்ப கண்டுபிடிக்கிறதுக்கும் இது மாரி ரிசர்ச் பேப்பர்ஸ், ஏஐ மாடல்ஸ் தான் யூஸ் ஆகுது. ஸோ எல்லா இடங்கள்லயும் ஃபியூச்சர்ல ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இப்படி தான் ரோல் ப்ளே பண்ண போகுது.